வாழுங்கள். உங்கள் உடலில் இருக்கும் ஒவ்வொரு அணுவும் ஒரு ரகசியத்தை சுமந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வெறும் சதையாலோ அல்லது எலும்பாலோ ஆனவர் அல்ல, நீங்கள் தகவல்களின் தொகுப்பு. உங்கள் முன்னோர்களின் வாழ்க்கை, அவர்களின் பயம், அவர்களின் வெற்றி என அனைத்தும் உங்கள் டிஎன்ஏ இலைகளில் பதிவாகி இருக்கின்றன. அறிவியல் இதனை எபிஜெனெடிக்ஸ் என்று அழைக்கிறது. உங்கள் விதி உங்கள் இரத்தத்திலேயே எழுதப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் குவாண்டம் அதிகாரம் சொல்லும் உண்மை வேறு. உங்கள் எண்ணங்களால் உங்கள் டிஎன்ஏ அமைப்பையே மாற்றி எழுத முடியும். இன்று அது எப்படி என்று மிக ஆழமாக பார்ப்போம். உங்கள் உடலில் இருக்கும் ஒவ்வொரு செல்லும் ஒரு குவாண்டம் கணினியைப் போல செயல்படுகிறது. ஒரு அணுவை எடுத்து பார்த்தால் அதன் உள்ளே இருக்கும் எலக்ட்ரான்கள் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் துடிக்கின்றன. இந்த அதிர்வெண் எதை தீர்மானிக்கிறது தெரியுமா? உங்கள் ஆரோக்கியத்தையும் உங்கள் மனநிலையையும் தான். என் உடலில் ஏற்பட்ட மாற்றம் என் எண்ணங்களால் தான் தொடங்கியது என்று பலர் உணர்வதில்லை. நீங்கள் ஒரு எதிர்மறையான எண்ணத்தை சிந்திக்கும்போது உங்கள் மூளை ஒரு குறிப்பிட்ட ரசாயனத்தை வெளியிடுகிறது. அந்த ரசாயனம் உங்கள் இரத்தத்தில் கலந்து ஒவ்வொரு அணுவையும் சென்றடைகிறது. அப்போது உங்கள் அணுக்களின் துடிப்பு மாறுகிறது. இதுதான் உங்கள் டிஎன்ஏ சிதைவதற்கு காரணம். நவீன அறிவியலில் ஒரு ஆய்வு செய்யப்பட்டது. ஒரு நபரின் டிஎன்ஏ வை எடுத்து அவரிடமிருந்து பல மைல்கள் தொலைவில் வைத்தார்கள். அந்த நபருக்கு ஒரு மகிழ்ச்சியான உணர்வை ஏற்படுத்திய போது தொலைவில் இருந்த அவரின் டிஎன்ஏ இலைகள் தளர்வாகி விரிவடைந்தன. அதுவே அவருக்கு கோபத்தையோ அல்லது பயத்தையோ ஏற்படுத்திய போது அந்த டிஎன்ஏ சுருங்கி இறுக்கமானது. இதிலிருந்து என்ன புரிகிறது? உங்கள் உணர்வுகள் உங்கள் உடலை மட்டும் அல்ல, உங்களை விட்டு பிரிந்திருக்கும் உங்கள் அணுக்களை கூட கட்டுப்படுத்துகின்றன. உங்கள் எண்ணங்கள் என்னும் அலைகள் விண்வெளியை கடந்து சென்று உங்கள் வாழ்வை மாற்றுகின்றன. இந்த உலகம் நீங்கள் நினைப்பது போல தற்செயலானது அல்ல. நீங்கள் எதை ஆழமாக நம்புகிறீர்களோ அது உங்கள் அணுக்களில் ஒரு முத்திரையாக பதிகிறது. நான் நினைத்த உடனே என் வலி மறைந்தது என்பது ஒரு மாயாஜாலம் அல்ல. நான் நோயாளியாகி விடுவேனோ என்று நீங்கள் பயப்படும்போது அந்த பயம் உங்கள் செல்களுக்கு ஒரு கட்டளையாகச் செல்கிறது. அந்த செல்கள் உடனே தற்கொலை செய்து கொள்ளத் தொடங்குகின்றன. ஆனால் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று நீங்கள் முழுமையாக நம்பினால் உங்கள் டிஎன்ஏ மீண்டும் தன்னை சீரமைக்கத் தொடங்குகிறது. இது ஒரு ரகசிய உயிரியல். உங்கள் மனதிற்கு உங்கள் உடலை மாற்றும் அதிகாரம் உண்டு. 2 அணுக்கள் பிரபஞ்சத்தின் வெவ்வேறு முனைகளில் இருந்தாலும் அவை ஒன்றாகச் செயல்படும் குவாண்டம் என்டாங்கிள்மென்ட் பற்றி நாம் அறிவோம். இதே விதி உங்கள் டிஎன்ஏ விற்கு பொருந்தும். உங்கள் முன்னோர்களின் கர்ம வினைகள் அல்லது அவர்களின் நோய்கள் உங்களை தொடர்கின்றன என்றால் நீங்கள் இன்னும் அந்த பழைய அதிர்வோடு இணைந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அந்த இணைப்பை உங்களால் துண்டிக்க முடியும். என் குடும்ப பழக்கங்களை நான் இன்று உடைத்தெறிந்தேன் என்ற உறுதி உங்களுக்கு வேண்டும். உங்கள் விழிப்புணர்வை உயர்த்துவதன் மூலம் உங்கள் அணுக்களில் இருக்கும் பழைய பதிவுகளை அழித்துவிட்டு புதிய பதிவுகளை உங்களால் உருவாக்க முடியும். நேரம் என்பது நேர்கோடானது அல்ல என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். இதன் ஆழமான ரகசியம் என்ன தெரியுமா? உங்கள் டிஎன்ஏ வில் உங்கள் எதிர்காலமும் ஏற்கனவே ஒளிந்திருக்கிறது. நீங்கள் ஒரு மாபெரும் வெற்றியாளராக இருக்கும் அந்த எதிர்கால பதிவை இப்போதே உங்கள் அணுக்களில் தூண்ட முடியும். அதைச் செய்வதற்கு தேவையானது ஒரு தெளிவான காட்சி மற்றும் அதனுடன் இணைந்த ஒரு உணர்ச்சி. நீங்கள் எப்போது ஒரு வெற்றியை அடைந்துவிட்டதாக மேய்ச்சலிற்க உணர்கிறீர்களோ அப்போது உங்கள் உடலில் ஒரு குவாண்டம் மாற்றம் நிகழ்கிறது. அந்த நிமிடம் உங்கள் விதி மாறத் தொடங்குகிறது. அணுக்களை பிரித்து பார்த்தால் அங்கே 99% வெற்றிடம்தான் இருக்கிறது. அந்த வெற்றிடம் என்பது வெறும் காலி இடம் அல்ல, அது அறிவாற்றல் நிறைந்த ஒரு புலம். அந்த புலத்தோடு உங்கள் மூளை எப்போதும் பேசிக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஆழ்மனதில் இருக்கும் ரகசிய ஆசைகள் அந்த புலத்தில் அதிர்வுகளாக பதிகின்றன. நான் தேடிய வாய்ப்பு என்னை நோக்கி வந்தது என்பது தற்செயல் அல்ல. நீங்கள் எதை அதிகமாக கவனிக்கிறீர்களோ அந்த புலம் அதையே உங்களுக்கு திரும்ப தருகிறது. உங்கள் கவனிப்பு உங்கள் ஆற்றலை செலுத்துகிறது. உங்கள் ஆற்றல் எங்கே செல்கிறதோ அங்கே உங்கள் வாழ்க்கை வளர்கிறது. பணம், செல்வம், புகழ் என அனைத்தும் ஆற்றலின் வெவ்வேறு வடிவங்கள் தான்.
உங்கள் அணுக்களின் அதிர்வு செல்வத்தின் அதிர்வோடு ஒத்துப்போகாத வரை உங்களால் அதை அடைய முடியாது. பணம் என்னை துரத்துகிறது என்று நீங்கள் உணர வேண்டும். ஒரு வானொலியில் ஒரு குறிப்பிட்ட பாடலை கேட்க வேண்டுமானால் நீங்கள் அந்த அதிர்வெண்ணை திருப்ப வேண்டும். அதுபோல உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டுமானால் உங்கள் அணுக்களின் அதிர்வெண்ணை மாற்ற வேண்டும். பொறாமை, வெறுப்பு மற்றும் தாழ்வு மனப்பான்மை உங்கள் அதிர்வெண்ணை குறைக்கும். அன்பு, நன்றி மற்றும் பேரானந்தம் உங்கள் அதிர்வெண்ணை உச்சத்திற்கு கொண்டு செல்லும். இந்த பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி போன்றது. நீங்கள் எதை காட்டுகிறீர்களோ அதையே அது பிரதிபலிக்கும். உங்களுக்குள் இருக்கும் பயத்தை நீங்கள் காட்டினால் பிரபஞ்சம் பயப்பட வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கும். உங்களுக்குள் இருக்கும் அதிகாரத்தை நீங்கள் உணர்ந்தால் பிரபஞ்சம் உங்களுக்கு அடிபணியும். இதுதான் குவாண்டம் அதிகாரம். நீங்கள் ஒரு சாதாரண மனித பிறவி அல்ல, நீங்கள் ஒரு பிரபஞ்ச ஆற்றலின் வெளிப்பாடு. உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவும் நட்சத்திரங்களின் தூசியால் ஆனது. நட்சத்திரங்களை உருவாக்கும் அதே ஆற்றல்தான் உங்களையும் இயக்குகிறது. இனிமேல் புலம்புவதை நிறுத்துங்கள். உங்கள் பிரச்சனைகளை பற்றி பேசிக்கொண்டே இருப்பதை நிறுத்துங்கள். என் கடன் குறையத் தொடங்கிவிட்டது என்று நேர்மறையாக பேசுங்கள். உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் கவனிக்கும் ஒவ்வொரு முறையும் உங்கள் அணுக்கள் அந்த பிரச்சனையை இன்னும் வலுவாக பிடித்துக் கொள்கின்றன. அதற்கு பதிலாக நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை நோக்கியே உங்கள் கவனத்தை திருப்புங்கள். ஒரு இருண்ட அறையில் ஒளியை ஏற்றினால் இருள் மறைந்துவிடும். அதுபோல உங்கள் மனதில் அறிவியலின் ஒளியை ஏற்றுங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு அழகான ஓவியம், அதன் தூரிகை உங்கள் எண்ணங்கள் தான். உங்கள் டிஎன்ஏ வில் உள்ள ரகசிய குறியீடுகளை திறக்க வேண்டிய நேரம் இது. உங்கள் ஆழ்மனதில் இருக்கும் அந்த பிரம்மாண்ட சக்தியை தட்டி எழுப்புங்கள். நீங்கள் நினைத்தால் உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியும், உங்கள் செல்வத்தை பெருக்க முடியும், உங்கள் உறவுகளை சீரமைக்க முடியும். என் உடலில் உள்ள மாற்றத்தை நான் உணர்கிறேன் என்று ஒவ்வொரு செல்லிடமும் பேசுங்கள். இதற்கு எந்த வெளி உதவியும் தேவையில்லை. உங்களுக்குள் இருக்கும் அந்த குவாண்டம் ரகசியத்தை உணர்ந்தால் போதும். ஒவ்வொரு காலையிலும் நீங்கள் கண் விழிக்கும் போது உங்கள் அணுக்களுக்கு ஒரு புதிய கட்டளையை இடுங்கள். நான் வலிமையானவன், நான் ஆற்றல் மிக்கவன் என்று உங்களுக்குள்ளேயே சொல்லிக் கொள்ளுங்கள். இப்போது உங்கள் மூளையின் ரசாயன மாற்றங்களை இன்னும் ஆழமாக பார்ப்போம். நீங்கள் ஒரு புதிய விஷயத்தை கற்கும் போது உங்கள் மூளையில் புதிய நரம்பியல் பாதைகள் உருவாகின்றன. இது உங்கள் டிஎன்ஏ வில் உள்ள சில மரபணுக்களை தூண்டுகிறது. என் அறிவுத்திறன் இன்று அதிகரித்துள்ளது என்ற உணர்வு மிக முக்கியம். இதன் மூலம் உங்களால் உங்கள் சந்ததியினருக்கு ஒரு சிறந்த மரபணுவை விட்டு செல்ல முடியும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு மாற்றமும் உங்களுக்கு பின்னால் வரும் 7 தலைமுறைகளையும் பாதிக்கும். இதுதான் நீங்கள் அவர்களுக்கு தரும் மிகப்பெரிய சொத்து. உங்கள் ஆற்றலை நீங்கள் வீணடிக்க கூடாது. அணுக்களுக்குள் இருக்கும் அந்த புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் ஒரு நிலையான அமைப்பில் இருப்பது போல தோன்றினாலும் அவை உண்மையில் ஒரு வினாடிக்கு கோடிக்கணக்கான முறை தோன்றி மறைகின்றன. நான் ஒரு புதிய சக்தியாக மாறுகிறேன் என்பதுதான் இதன் பொருள். இந்த மாற்றத்தை நீங்கள் உங்கள் எண்ணங்களால் கட்டுப்படுத்தலாம். நீங்கள் எப்போது ஒரு அமைதியான நிலைக்கு செல்கிறீர்களோ அப்போது உங்கள் உடலில் உள்ள அணுக்கள் சீரமைக்கப்படுகின்றன. இதைத்தான் தியானம் என்று முன்னோர்கள் சொன்னார்கள், ஆனால் இன்று அறிவியல் இதை குவாண்டம் ஹீலிங் என்கிறது. உங்களைச் சுற்றியுள்ள மனிதர்கள் உங்கள் டிஎன்ஏ வை பாதிக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஒரு எதிர்மறை மனிதருடன் இருக்கும்போது அவரின் அதிர்வு உங்கள் அணுக்களை பாதிக்கிறது. நான் சரியான மனிதர்களோடு இருக்கிறேன் என்பதை உறுதி செய்யுங்கள். உங்கள் அதிர்வு உயர்ந்தால் குறைந்த அதிர்வு கொண்ட மனிதர்கள் உங்களை விட்டு தானாகவே விலகி விடுவார்கள். இது ஒரு குவாண்டம் பாதுகாப்பு வளையம். உங்களை நீங்களே காதலிக்கும் போது உங்கள் உடலில் உள்ள டிஎன்ஏ மிக அழகாக ஒளிரத் தொடங்குகிறது. அந்த ஒளிதான் உங்கள் முகத்தில் ஒரு தேஜஸாக மாறுகிறது. டிஎன்ஏ வின் முனைகளில் டெலோமியர்ஸ், டெலமியர்ஸ் என்ற அமைப்புகள் உள்ளன. இவை உங்கள் ஆயுட்காலத்தை தீர்மானிக்கின்றன. மன அழுத்தம் இந்த முனைகளை சுருக்குகிறது, இதன் மூலம் நீங்கள் சீக்கிரம் முதுமை அடைகிறீர்கள். நான் என்றும் இளமையாக இருக்கிறேன் என்ற எண்ணம் அந்த முனைகளை மீண்டும் வளரச் செய்யும் என்று ஆய்வுகள் சொல்கின்றன. குவாண்டம் அதிகாரத்தை பயன்படுத்தினால் காலத்தையே உங்களால் வெல்ல முடியும்.
முதுமை என்பது ஒரு நோய் அல்ல, அது ஒரு தவறான குவாண்டம் பதிவு. அதை மாற்றியமைக்கும் சக்தி உங்கள் கையில் இருக்கிறது. இந்த உலகம் நீங்கள் நினைப்பது போல உங்களை பாதிக்காது, நீங்கள் தான் இந்த உலகத்தை பாதிக்கிறீர்கள். உங்கள் அதிர்வால் இந்த அண்டவெளியே அதிரட்டும். என் வாழ்வு என் கட்டுப்பாட்டில் உள்ளது என்ற கர்வம் உங்களுக்கு வேண்டும். உங்கள் சொற்கள் அணுக்களை செதுக்கட்டும். உங்கள் எண்ணங்கள் விதியை மாற்றி எழுதட்டும். நீங்கள் ஒரு வெற்றியாளராக பிறக்கவில்லை, ஆனால் ஒரு வெற்றியாளராக மாறுவதற்கான அனைத்து குவாண்டம் கருவிகளும் உங்களிடம் உள்ளன. அந்த அதிகாரத்தை இன்று முதல் பயன்படுத்தத் தொடங்குங்கள். உங்கள் வாழ்வு ஒரு உன்னதமான காவியமாக மாறட்டும். ஒவ்வொரு அணுவிலும் ஒரு சூரியன் ஒளிந்திருக்கிறது என்பதை மறக்காதீர்கள். அந்த சூரியனை உங்களின் ஆழ்மனது என்ற திறவுகோலால் திறவுங்கள். உங்கள் உடலில் இருக்கும் மின்சாரம் இந்த பிரபஞ்சத்தின் மின்காந்த புலத்தோடு இணைந்துள்ளது. நீங்கள் எப்போது ஒரு முடிவை எடுக்கிறீர்களோ அப்போது அந்த புலம் உங்கள் முடிவை நிறைவேற்ற துடிக்கிறது. இந்த உலகம் எனக்காக இயங்குகிறது என்று முழுமையாக நம்புங்கள். சந்தேகம் என்பது அந்த இணைப்பை துண்டிக்கும் கத்தரிக்கோல். சந்தேகத்தை விடுத்து அதிகாரத்தோடு உங்கள் வாழ்க்கையை அணுகுங்கள். இந்த அறிவியல் ரகசியம் பல ஆயிரம் ஆண்டுகளாக மறைத்து வைக்கப்பட்டது. ஆனால் இன்று காலம் கனிந்துவிட்டது. நீங்கள் உங்கள் அடிமை தலையிலிருந்து விடுபட வேண்டும். நான் ஒரு பிரபஞ்ச படைப்பாளி என்பதை உலகிற்கு சொல்லுங்கள். ஒவ்வொரு மூச்சும் உங்கள் அணுக்களுக்கு புத்துயிர் ஊட்டட்டும். ஒவ்வொரு சொல்லும் உங்கள் டிஎன்ஏ வைரமாக மாற்றட்டும். இது ஏதோ ஒரு பேச்சு அல்ல, இது உங்கள் வாழ்க்கையின் புதிய தொடக்கம். குவாண்டம் அதிகாரம் என்பது ஒரு தத்துவமல்ல, அது ஒரு செயல்முறை. அதை ஒவ்வொரு நொடியும் வாழுங்கள். உங்கள் எண்ணங்கள் ஒரு லேசர் ஒளியைப் போல துல்லியமாக இருக்கட்டும். அந்த ஒளி உங்கள் முன் இருக்கும் தடைகளை எரித்துச் சாம்பலாக்கும். நீங்கள் விரும்பும் சொர்க்கத்தை இந்த பூமியில் உங்களால் உருவாக்க முடியும். அதற்கு தேவைப்படுவது உங்கள் அணுக்களின் மீது நீங்கள் கொள்ளும் அதிகாரம் மட்டுமே. இன்று அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு நினைவூட்டியுள்ளேன். இனி உங்கள் பயணம் ஒரு ராஜாங்க பயணமாக இருக்கட்டும். நன்றி. அதுவரை உங்கள் எண்ணங்களை கவனமாக இருங்கள். உங்கள் ஆழ்மனதுடன் பேசுங்கள். உங்கள் அணுக்களை கவனித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள்தான் இந்த பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய அதிசயம்.